நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐ சிவா, ஐ சார். ஹாய் சாரா. ஹாய். அப்படி ஹாய். ஹாய். ஐ ஹேண்ட்ஸம். ஹலோ புச்சுப்பா. ஹலோ குட்டி. உங்க பேரு? வசந்த். ஆ, வசந்த். நல்லா சவுண்டா சொல்லாம. வசந்த். வசந்த் தன்கோ. அதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் லிங்க் இருக்கா? சொல்லுங்க சார் ப்ளீஸ். இல்லை இல்லை இல்லை, அவரை கேட்டேன். நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? எங்கிட்ட கேட்ட மாதிரியே இருந்தது. அப்போ உங்க பார்வையெல்லாம் வேற எங்கேயும் இருக்கு. நீங்க எதிர்பார்த்தது என்கிட்ட இல்ல. புரியுதா? வீணா வந்து மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எப்படி பாக்குறேன்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் தப்பா நினைச்சுக்காதப்பா. ஏன் வாய்ஸ் வரலையா? இல்லப்பா, ரொம்ப நேரம் லெத்தா போக முடியாது பாரு. ஆமா ஆமா. ஒரு நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்களும் நானும் டைட்டானிக் கப்பல்ல போயிட்டு இருந்தோம். இரு இரு இரு, இது வேறயா? வேற கப்பல். அப்ப நம்ம 2 பேர் தான் பார்த்தோமா? நீங்க என்ன பார்த்து அப்படியே குறு 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 குருன்னு பார்த்துட்டு இருந்தீங்க. ஞாபகம் இருக்கா? என் கையை பிடிச்சின்னு நம்ம சுத்தாத இடம் இல்லை. அப்பதான் வந்து இவங்க 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. சார் என் லவர் இவங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. நாங்க எல்லாருமே ஒன்னாவே சேர்ந்து அந்த கப்பலையே சுத்தி சுத்தி வந்தோம். லண்டன்ல நடக்குது இந்த விஷயம். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல தான் லண்டனுக்கு போக முடியும். அப்ப இந்த நியூ இயர்ல, ஆமா, அப்ப இது இருக்காருல்ல எவரு? இந்த வெள்ளை சட்டை வசந்த் சார், அவரு ஆப்பிள் ஜூஸ்னு ஒன்னு எடுத்துட்டு வந்து என் கையில கொடுத்தாரு. ஓகே. நானும் ஜூஸ் தானேன்னு நம்பி குடிச்சேன். அப்புறம் அந்த நியூ இயர் அன்னைக்கு 12 மணிக்கு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணுவாங்களே, அப்ப 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 லைட் ஆஃப் பண்ண உடனே மயங்கிட்டேன். இவங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் உண்மை என்னன்னு தெரியாம என்ன சின்ன பிள்ளமா தெரிஞ்சுட்டாங்க. அவங்கள கண்டுபிடிக்கத்தான் இப்ப நேரா இங்க வந்திருக்கேன். அந்த கையை மட்டும் ஒரு தடவை நான் டச் பண்ணிட்டேன், அது யாரோட கைன்னு எனக்கு தெரிஞ்சிடும். இப்ப இவங்க 3 பேர் கையும் நான் டச் பண்ணலாமா? பண்ணலாம், எதை வேணா டச் பண்ணலாம். வசந்த் சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். கரெக்டா பதில் சொல்லுவீங்களா? உங்களுக்கு இங்கிலீஷ்ல கேட்கவா தமிழ்ல கேட்கவா? இதில் வேணா கேளுங்க. தமிழ்லேயே கேளுங்க. தமிழ்ல. நல்ல வேலை நான் தப்பிச்சேன். நீங்க வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அந்த கொடுமையை வேற இப்போ சொல்லணுமா? அப்பனா உங்க மனசுல நிறைய ஆசையை வளர்த்துட்டு இருக்கீங்க. வாக்கலியா கல்யாணத்துக்கு முன்னாடி? அப்ப பார்த்திருந்தா சார் அப்படியெல்லாம் பேசக்கூடாது சார். அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையே. அப்படின்னா ஒரு பெரும் மூச்சு உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிருப்பேன்னு சொன்னேன். ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றாராமா? நீ ஆமா ஒன்ன கேட்கணும். நான் ரொம்ப நேரம் நீ வரும்பொழுது உள்ளே எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தீங்க. யாருன்னா என்ன உன்ன எட்டி வேற பார்த்தேன். உனக்கு என் மேல ஒரு கண்ணு தானே? கையை தொட்டு பார்க்குறேன் நீங்களே போலையா? வரவா? போது விடுங்க. அது கையை கொடுத்தா பிடிச்சிட்டே இருப்பீங்க. இல்ல அப்படின்னா ஷாக் ஆகக்கூடாது, புரியுதா? நான் ஷாக் ஆகிறேன்னா இல்லையா?
ஒன்று கணக்கு ஒன்று ஏதாச்சும் ஒன்று விழுந்துருச்சுன்னா என்ன நான் தான் அவசப்படுவேன். ஏதாவது எங்கெங்க ஒட்ட வச்சிருந்தாலும் எனக்கு தான் தெரியும். வரும்பொழுது 2-3 தடவை எடுத்து மாற்றுறதே வேலையா போச்சு எனக்கு. எனக்கு கற்பு வேணும், எனக்கு கற்பு. இவர்தாயா 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 அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கெல்லாம் கொடுத்து வைக்கல, உங்களுக்கெல்லாம் கொடுத்து வைக்கல. சார் ஒண்ணே கடைசி ஒன்று வரைக்கும் உங்க நேம் சொல்லவே இல்லையா? இல்ல இல்ல எனக்கு ஒரு சொல்லுங்க சொல்லுங்க ஒண்ணே ஒண்ணு. இல்ல இல்ல இது முதல்ல கிடையாது, நல்லா இருக்கு. உங்க நேம் சொல்லவே இல்லையே. ரோஸ். Dress கலர் கேக்கல. உங்க நேம் எனக்கு காது கேட்கும். கேக்குமா? அப்போ okay. புரியுதா? அதாவது என் பேர் ரோஸ். ஏன்னா ரோஸ் நம்ம வெள்ளையா இல்லாம கருப்பா இருக்கேன்னு பாக்குறேன். நான் பிளாக் ரோஸ். புரியுதா? இவங்கெல்லாம் ஏன் சிரிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்? இதுக்கு முன்னாடி இங்க வந்தவங்க யாரு? டாக்டர். என்ன டாக்டர்? பல் டாக்டர். பல்ல பூரா புடிங்கிட்டாங்களா? சிரிச்சா பொக்கையா இருக்க மாதிரி இருக்கீங்க. ஓகே, உங்களை அது பொக்கையா இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் நீங்க பேசுறது வந்து இவரு ரொம்ப சார்பா பேசிட்டு இருக்காராமா இவ்வளவு நாள். நான் தெரியாம தானே அமைதியா இங்கேயே நிக்கிறேன். நான் ஒரு 5 நிமிஷம் வந்து பேசிட்டு போறேன்யா. நீ பிரேக் விட்டு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க. வேற அதானே வேலை. அங்க பாரு சேம் பிளட். ஓகே, கடையை மூடு. முடிஞ்சிருச்சு அவர் பெர்ஃபார்மன்ஸ். நீங்க ரிலாக்ஸ் ஆயிடலாம். 3 பேருமே சிரிக்காம இருந்துட்டாங்க. இத பத்தி ரோஸ் உங்களுடைய கருத்து என்ன ரோஸ்? ஐ டோன்ட் நோ. யூ டோன்ட் கேர்? மை நோ இந்தியன். ஓகே ஓகே. நான் இந்தியன் இருந்தா இந்த ஊர்ல என்ன காத்துக்குவாங்க. யாருமே சிக்கலேன்னு. ஓகே. பட் நான் லண்டன். எங்க ஊர்ல இதெல்லாம் தெரியாது. நான் அசிங்கப்படுத்து அவமானப்படுத்து எங்க ஊர்ல தெரியாது. புரியுதா? நான் தொடச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். வெரி குட் வெரி குட். ஓகேவா? வெரி குட். ஓகே, வேற நெக்ஸ்ட் நடக்க வேண்டியதானே? ரெஸ்ட் ரெஸ்ட். ஓகே, I am going. You go. See you. Bye.